Hello students, 12th chemistry unit 6 solid state la இதுக்கு முன்னாடி நம்ம body centric cubic arrangementum அதோட packing efficiency பார்த்தோம். இப்போ hexagonal and face center cubic arrangement பார்க்கலாம். இப்போ hexagonal face centric cubic arrangementல first formation of the first layer பார்க்கலாம். இப்போ ஜெனரலா ஒரு first layerனா இப்படி ஒரு சிங்கிளா அரேஞ்ச் ஆகும். இதை வந்து நம்ம A அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்போ செகண்ட் லேயர் என்ன நடக்கும்? இந்த செகண்ட் லேயர் போயிட்டு இந்த A லேயரோட இந்த டிப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா, அந்த டிப்ரிசியேஷனில் தான் போய் உட்காரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஏபி டைப்பில். ஸோ இது போய் இந்த டிப்ரிசியேஷனில் உட்காரும். அப்போது இதை வந்து பின்னுட்டு மறுபடியும் அடுத்த A ஃபார்ம் ஆகும்போது மறுபடியும் ஃபஸ்ட் பழசு எப்படி A ஃபார்ம் ஆகிருந்தது அதே மெத்தடில் ஃபார்ம் ஆகும். அந்த ஏயோட டிப்ரிசியேஷனில் போயிட்டு அடுத்த ஃபார்மேஷன் உட்காரும் அப்படின்னு சொன்னோமா. இப்படி உட்காரும்போது நமக்கு வாய்டு கிடைக்கும், நடுவில் வாய்டு கிடைக்கும் இல்லையா. இப்போ ஒரு பாலை வரிசையை வச்சு அதுக்கு மேலே நம்ம அந்த கேப்பில் இன்னொரு பால் வைக்கும்போது நடுவில் ஒரு வகையான கேப் கிடைக்கும். அந்த வாய்டு வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக இருக்கும். அதாவது இப்போது மேலே 2 ஸ்பியர் கீழே ஒரு ஸ்பியரை வைக்கும்போது நமக்கு இப்படி அப் ஆரோ மாதிரி நமக்கு ஒரு வாய்டு கிடைக்குமா. இந்த வாய்டுக்கு பேர் எக்ஸ் வாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இது கீழே 2 ஸ்பியர் மேலே ஒரு ஸ்பியர் வைக்கும்போது நமக்கு பாருங்க டவுன் ஆரோ மாதிரி, இப்படி டவுன் ஆரோ மாதிரி நமக்கு ஒரு வாய்டு கிடைக்கும். இது வந்து ஒய் வாய்டு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் வாய்டு அண்ட் ஒய் வாய்டு. இப்போது இந்த வாய்டு கிடைக்குது இல்லையா, இப்போது இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஃபார்ம் பண்ணணும். இது வந்து இப்படி கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம். இது இப்படி இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் ஃபார்ம் பண்ணோன்னா அது ஒன்றா இந்த எக்ஸ் வாய்டில் போய் உக்காரணும், இல்லைன்னா ஒய் வாய்டில் போய் உக்காரணும். ஆமாம் தானியா? அப்போது சப்போஸ் இது போய் ஒரு எக்ஸ் வாய்டில் உக்காந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் நம்ம புக்கில் இப்போது இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் லேயர், இதுக்கு மேலே இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் செகண்ட் லேயர் அப்படின்னா இதெல்லாம் போயிட்டு எக்ஸ் வாய்டில் உட்காரும்போது இப்போது மேலே ஒரு கேப் இருக்குது, கீழ் அந்த கேப்புக்கு மேலே உட்காரும்போது அந்த கேப்பு கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும் இல்லையா. அப்படி ஷ்ரிங்க் ஆகக்கூடிய அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட்ராஹைட்ரல் ஷேப்னா எப்படி? இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து இப்படி மாறிடும், இந்த மாதிரி ஷேப்பில் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு அரேஞ்ச்மெண்ட் போய் எக்ஸ் வாய்டில் உட்காராமல் ஒய் வாய்டு, அதாவது கீழ் நோக்கி இருக்கக்கூடிய வாய்டு இருக்கு இல்லையா, இந்த வாய்டில் உட்காரும்போது அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டாஹைட்ரல் ஷேப்பில் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷேப்புக்கு மாறிடும், இப்படி ஒரு ஷேப்புக்கு மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் ஆக்டாஹைட்ரல். ஸோ இப்போது அடுத்தது இப்போ நமக்கு எப்படி சொல்கிறாங்க, ஒரு ஃபஸ்ட் லேயரில் 2 டைப் ஆஃப் வாய்டு இருக்கும், தட் இஸ் எக்ஸ் வாய்டு அண்ட் ஒய் வாய்டு. அந்த ஃபஸ்ட் லேயருக்கு மேலே செகண்ட் லேயர் அட்டாச் ஆகும்போது இந்த வாய்டு எக்ஸ் வாய்டில் உட்காரும்போது டெட்ராஹைட்ரலாகவும் ஒய் வாய்டில் உட்காரும்போது ஆக்டோஹைட்ரலாகவும் மாறும்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ தேர்ட் லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒன்றா போய் டெட்ராஹைட்ரலில் உட்காரலாம், இல்லைன்னா ஆக்டோஹைட்ரலில் உட்காரலாம். அப்படி தேர்ட் லேயர் போயிட்டு டெட்ராஹைட்ரலில் உட்காரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு இப்போ இந்த ஆக்டாஹைட்ரல் உருவாகும் போது அங்கே உங்களுக்கு புதுசாக ஒரு டெட்ராஹைட்ரலும் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இங்கே வைக்கும்போது இப்போ ஒய் வாய்டில் வைக்கும்போது ஆக்டாஹைட்ரல் உருவாகுது, பட் அங்கே இன்னொரு டெட்ராஹைட்ரலும் புதுசாக உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இது ஒரு லேயர், இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுட்டிங்க, அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வைக்கிறதா தான் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்றா டெட்ராஹைட்ரலில் வைக்கணும், இல்லைன்னா ஆக்டாஹைட்ரலில் வைக்கணும். அப்படி நம்ம வைக்கும்போது எப்படி நமக்கு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கில் அதுக்கான ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நான் அந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இதுதான் ஃபஸ்ட் லேயர். சரிங்களா? இந்த ஃபஸ்ட் லேயரோட எக்ஸ் வாய்டு, அதாவது எக்ஸ் வாய்டில் போயிட்டு இது உக்காருது அப்படின்னா இது போயிட்டு இந்த மாதிரி இப்படி மூணு போயிட்டு இந்த கேப்பில் ஒன்று, இந்த கேப்பில் ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய கேப்பில் ஒன்று, இப்படி உக்காரலாமா? இப்படி உக்காந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கேப்பில் இந்த கேப் எக்ஸ் கேப்லலாம் போய் உக்காரலாம். இதுதான் அந்த 3 எக்ஸ் வாய்டு. இந்த 3 எக்ஸ் வாய்டில் போய் உக்காந்துச்சுன்னா பாருங்கள், இதை ஏன்னு வச்சுக்கலாம். இது புதுசாக போய் உட்கார செகண்ட் லேயரை பின்னு வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு மேலே மீதி இருக்கிற எக்ஸ் வாய்டில் போயிட்டு மறுபடியும் நம்ம அடுத்தது அரேஞ்ச் பண்ணும்போது இங்கே மேலே அரேஞ்ச் ஆகக்கூடிய இந்த ஸ்பியர் பார்த்திங்கன்னா ஏ அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ட்டு. இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம ஹெச்சிபி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஹெச்சிபி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சென்டர் ஆஃப் ஒரு ஆட்டம் இருக்குன்னா இதை சுற்றி 1 2 3 4 5 6 ஸ்பியர் இருக்குல்ல, இந்த 6 ஸ்பியரும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெக்ஸகன் ஷேப், அதாவது நம்ம பென்சின் ரிங் மாதிரி ஷேப் கிடைக்கும். அதனால தான் இதை வந்து ஹெக்ஸகனலி க்ளோஸ்ட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதோட கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஆட்டம் எடுத்துக்கோங்க, இதை சுற்றி 6 ஆட்டம் கூட ஜாயின் ஆகிருக்கு. இப்போது இதுக்கு மேலே ஒரு 3 ஆட்டம் வந்து உக்காந்துச்சுன்னா இது வந்து இது 3 கூடவும் காண்டாக்ட் இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு 6 இருக்குது, டாப்பில் ஒரு 3 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழேயும் இதே மாதிரி தானே போய் அரேஞ்ச் ஆகும். அப்போ இதுக்கு கீழே ஒரு 3, அப்போ 6 + 3 + 3 = 12. அப்போ இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 12. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ ஆக்டாஹைட்ரல் வாய்டில் போய் உட்காருதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ பாருங்கள், இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இதோட செகண்ட் லேயர் இது போயிட்டு எக்ஸ் வாய்டில் உட்காந்துருச்சு, ஒய் வாய்டில் உட்காந்துருச்சு. அப்போது ஆக்டாஹைட்ரல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு ஃபார்மேஷன் நடக்கும், இப்படி ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். பாருங்கள், இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இதில் கீழே 2 மேலே 1 இருக்குது, இங்கே கீழே 1 மேலே 2 இருக்குது. ஸோ இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 பிளேஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 அப்படி பிளேஸ் ஆகும். அப்படி பிளேஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா இதை ஏன்னு வச்சுக்கிறோம், இதை பின்னு வச்சுக்கிறோம், இதை சின்னு வச்சுக்கிறோம். இதுக்கு மேலே மறுபடியும் வரும்போது ஏ மாதிரியே தான் வரும், அதுக்கு மேலே பிசி அப்படி கண்டினியூஸாக வரும் ஆக்டாஹைட்ரலில் வைக்கும்போது. அப்போது இதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க? ஏபிசி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஏபிசி அரேஞ்ச்மெண்ட். இந்த ஏபிசி அரேஞ்ச்மெண்ட்டை சிபிபி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கியூபிக்கல் க்ளோஸ்ட் பேக்கிங். நம்ம ஃபேஸ் சென்டர் கியூபிக் படிக்கிறோம் இல்லையா, அந்த ஃபேஸ் சென்டர் கியூபிக் எல்லாமே இந்த சிபிபி ஸ்ட்ரக்சர் ஏபிசி அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கும். சரிங்களா? இதோட கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆட்டம் 1 2 3 4 5 6 கூட ஜாயின் ஆகிருக்கு. இதுக்கு மேலே 3 இருக்குது, இதுக்கு கீழே இந்த 3 போயிட்டு இங்கே கீழே ஜாயின் ஆகும் இல்லையா, ஏன்னா இதெல்லாம் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுக்கு மேலே இதுக்கு மேலே இந்த ப்ளூ கலர் இருக்கும், இதுக்கு மேலே இந்த இங்க் ப்ளூ இருக்கும். அப்போ இது கீழே இந்த இங்க் ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ அது ஒரு 3. அப்போ இதோட கோஆர்டினேஷன் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது கியூபிக்கலி க்ளோஸ்ட் பேக்கோட பேக்கிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.